ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2026க்கான டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு சேரும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பதவிகளுக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2026க்கான டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பரில் வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 2026க்கான வருடாந்திர ஆனுவல் பிளானர். என்னென்ன போட்டித் தேர்வுகளுக்கு எப்போ போல் எக்ஸாமு, எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்போ போஸ்டிங் போடுவாங்க, இந்த மாதிரி பலவித தகவல்கள் பார்த்திங்கன்னா டிசம்பரில் இதுக்கான அட்டவணை வெளியிடுறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. யாருன்னா தேர்வாணையத்தின் தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள். எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்களுடன் கூடிய 2020 ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் தெரிவித்தார். அதன்படி தமிழக அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவையான ஊழியர்களும் அலுவலர்களும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டு வருகிறார்கள். பார்த்திங்கன்னா இப்போது பொதுத்துறை நிறுவனங்கள் அப்புறம் இந்த மாதிரி செக்டாருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் எக்ஸாம் வச்சு அவங்கள பார்த்திங்கன்னா பணியமர்த்துகிறாங்க, போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஓராண்டில் எந்தெந்த பதவிகளுக்கு எந்தெந்த போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்கள் அடங்கிய ஆனுவல் பிளானர் வருடாந்திர அட்டவணை தேர்வு அட்டவணை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது. ஓகேவா? அதுபடி 2026க்கான போட்டித் தேர்வு அறிவிப்பு வெளியாகும் நாள், எழுத்து தேர்வு முடிவுகள், நேர்முக காணல் நடைபெறும், அதாவது இன்டர்வியூ ஆகிய அனைத்து விவரங்களும் இடம்பெற்றிருக்கும். அரசு பணியில் சேர விரும்புவோர் முன்கூட்டியே தேர்வுக்கு திட்டமிட்டு தயாராகுவதற்கு இந்த வருடாந்திர தேர்வு அட்டவணை ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் வரும், பட் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவங்க இப்போலாம் இந்த போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்போ எக்ஸாம் நடக்கும், எப்போ இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா அப்படின்னா அது எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தேர்வுக்கு தயாராகுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் நேற்று கூறிய 2025ஆம் ஆண்டு வருடாந்திர தேர்வு அட்டவணை வகையை 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டோம். அந்த வகையில் 26க்காண்டு வருடாந்திர அட்டவணை தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டு திட்டமிட்டுள்ளோம். ஓகே, பொறுத்தவரை குறித்த காலத்தில் தேர்வு நடத்து குறித்த காலத்தில் எந்தவித புகாருக்கும் இடம் அளிக்காத வகையில் துல்லியமாக தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்பதில் உறுதியிருக்கிறது. ஜூலை மாதம் நடந்த ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வு முடிவு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும். பல்வேறு துறைகளில் இருந்து காலியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன. தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு கலந்தாய்வு தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம். எனவே காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்கும். வேக்கன்சி அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2025 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட் அக்டோபரில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் அல்லாத பதவிகள், சுற்றுலா அலுவலர் கிரேட் 2 நேரடி நியமனத்தில் இணையான கல்வித் தகுதி தொடர்பாக சுற்றுலாத்துறையிடம் சில விளக்கங்கள் கேட்டுள்ளோம். எனவே விரைவில் அந்த பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு. அதில் எக்ஸாம் எழுதியிருப்பவங்க போல். இவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக ஃபுல்லாக என்னென்ன எக்ஸாம் எப்போன்னு சொல்லலை, பட் இதை ஒரு பிளானர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு இப்போ இருந்து தயாராகுங்க. வந்த பின்னாடி படிச்சுக்கலான்றதை மட்டும் டிலே பண்ணிவிட வேண்டாம். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன போஸ்டிங்கில் உட்கார போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது சக்தி. பாய்.